கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரள் அழிய சென்று சேரு செய்யும். கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரள் அழிய சென்று சேரு செய்யும். குற்றமொன்றில்லாத கோவலர் தம்போர் கொடிய புற்றரவு புனமையிலே போதராய். குற்றமொன்றில்லாத கோவலர் தம்போர் கொடிய புற்றரவு புனமையிலே போதராய். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்தே முகில் வண்ணன் பேர் பாட. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்தே முகில் வண்ணன் பேர் பாட. சிற்றாதே பேசாதே செல்ல பெண்டாட்டினே எற்று குரங்கும் பொருளோர் எம்பவாய். சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினே எற்று குரங்கும் பொருளோர் எம்பவாய். கற்று கரவை கணங்கள் பல கறந்து என தொடங்கும் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அடுத்ததாக ஒரு இல்லம் சென்று ஆயர்பாடி தோழியை மார்கழி நீராட அழைக்கிறாள். கன்றுகளோடு கூடிய பல பசுக்களின் கூட்டங்களை மேய்த்து பால் கறந்து வளமாக வாழும் ஆயர்கள் வீரத்திலும் சிறந்தவர்கள். பகைவர்களின் வலிமை அழியும்படி போர்க்களம் சென்று போர் புரிய வல்லவர்கள். ஒருவகை குற்றமும் இல்லாத அந்த ஆயர் குலத்தில் தோன்றிய அழகிய பொற்கொடி போன்றவளே, புற்றில் வாழும் பாம்பின் படத்தை போன்ற அல்குலை உடையவளே, மலைச்சாரலில் காணப்படும் மயில் போன்ற சாயலை உடையவளே, உறக்கத்திலிருந்து எழுந்து வருவாயாக. உன் உறவு முறையுடைய பெண்களும் தோழிகளும் சேர்ந்து வந்து உன் வீட்டின் முன் வாசலை தாண்டி முற்றத்திற்கு வந்து நின்று கார்மேகம் போன்ற கரிய நிறமுடைய கண்ணனின் திருநாமங்களை பாடியும் நீ சற்றும் அசையாமல் வாய் திறந்து பேசாமல் படுத்து கிடக்கிறாயே. பெண்மையை ஆளும் நாயகியே, என் செல்ல பெண்ணே, எதற்காக, எந்த பயனை கருதி இப்படி உறங்குகிறாய்? எங்களுடன் மார்கழி நீராட எழுந்து வா என்று அழைக்கிறாள் ஆண்டாள். ஓம் நமோ நாராயணாய.